இந்த விவசாய நிலத்துல அதிகப்படியான பூச்சி தொல்லை இருக்கு, புழு தொல்லை இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்க பகுதியில கிடைக்கக்கூடிய ஒரு சில இலைகளை பயன்படுத்தி ஒரு பூச்சி விரட்டியை உங்களால தயார் பண்ணி இந்த பூச்சிகளை விரட்ட முடியும். இந்த ஆடாத்தொடை, ஆடு தின்னாப்பாலை, ஊமத்தை, எருக்கு, பெரண்டை, சோற்று கற்றாழை, பப்பாளி, நொச்சி, வேம்பு, நெய்வேலி காட்டாமணி, யூக்கலிப்டஸ் இலை, அரளி இலை. சோ இப்ப நான் சொன்ன இந்த இலைகள் எல்லாத்தையுமே கவனத்துல வச்சுக்கோங்க. இது 3 கேட்டகரியா பிரிக்கிற மாதிரி இருக்கும். தின்னா கசக்கக்கூடிய இலைகள், அதாவது இந்த வேப்பலை, ஆடாதொடை இதெல்லாம் தின்னா கசக்கும். அடுத்து உடைச்சா பால் வரக்கூடிய இந்த பப்பாளி, எருக்கு இந்த மாதிரி ஒரு சில இலைகளை நீங்க பிரிக்க முடியும். அடுத்து கசக்குனா வாசனை வரக்கூடிய இலைகள், இந்த துளசி, நொச்சி இந்த மாதிரி இலைகள். இப்ப நான் சொன்ன 3 கேட்டகரியில 2 2 2 அப்படின்னு 6 இலைகளை நீங்க தேர்ந்தெடுத்துக்கங்க. அதை நல்லா உரல்ல வச்சோ இல்ல அம்மியில வச்சோ இடிச்சு ஒரு பானை எடுத்து அதுல போட்டு இந்த கோமியத்தையும் அதுல ஊத்தி ஒரு 8 நாளைக்கு ஊற விடுங்க. அதுக்கப்புறமா 9வது நாள் அதை எடுத்து வடிகட்டி உங்களுடைய பூச்சி இருக்கக்கூடிய செடிகள் மேலேயோ பயிர் மேலேயோ தெரிச்சிங்க அப்படின்னும் போது பறந்து போயிடும் எல்லா பூச்சி புழுவுமே. Boss wala. Be the boss.